வியனா மாதிரியான ஆளுங்கெல்லாம் எதுக்காக சினிமாவை அப்ரோச் பண்ணாங்க? இந்த ஷோ எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கு? நீ என்ன வாய்ப்புல உள்ள வர? உன்னை எப்படி உள்ள ஏத்தி விடுறாங்க? இந்த சேனல்லன்னு இதுல நல்லா தெரியுது. அதாவது உன்னையெல்லாம் சண்டைக்கோழியா ரெடி பண்றாங்க. அது கூட தெரியாம இவ வந்து கனி, சபரி நான் இங்க பாரு எனக்கே ஒரு தனியா அவங்க மேல கனி மேலயோ அவங்க பயஸா இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட்டோ, சபரி இவங்க எல்லாம் வந்து ஒரு அன்பு கேங்குன்ற மாரியான ஒரு எப்படி சொல்றது? இவங்க புல்லி பண்ணல. ஆனா இவங்க அன்பா இவங்களுக்குள்ள பேம்பர் பண்ணி எண்டு வரைக்கும் போயிடுவாங்கன்றதுல வைத்தெரிச்சல் பொறாமையில ஒருத்தங்க பேசினா எப்படி இருப்பா? அப்படிதான் இருந்துச்சு வியனாவோட பேச்சு. நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. இன்னும் இம்ப்ரெசிவா உங்க ஓன் ப்ராடக்ட் தானே. நீங்க கூட்டு வந்துருவீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லு. இதுக்கு எதுக்குமா ஃபேமஸ்? நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, சார் ஒண்ணு நீங்க, இன்னொன்னு கனி, சபரி, எஃப்ஜே அப்படின்னு இருப்பேன். என்ன ஏன்பா சொல்ற? ஆமா நீங்க ஃபேமஸ். உங்களை வச்சு இவங்க 3 பேர் கேம் விளையாடுறாங்கன்னு இருப்பேன். இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குது. இது லாஜிக்கே இல்லாம இருக்குன்ற மாதிரி